உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அவல் என்று கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று. பொரி கடலை போல அவலையும் அதனோடு சேர்த்து சாப்பிடுவது வழக்கம். அரிசியை குத்தி அதை அவலாக்கி விற்பது வழக்கம். இந்த அவல் கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. ஒரு தேக்கரண்டி அவலோடு 3 மிளகு சேர்த்து அதை மென்று சுவைத்து அதனுடைய சாறை நாம் உள்ளுக்கு விழுங்குகின்ற நிலையிலே தொண்டையை பற்றிய தொற்றுக்கள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. தொண்டை எரிச்சல், கரகரப்பு, குரல் வளம் இன்மை இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த அவலும் மிளகும் விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பொமன்கிரனேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற மாதுளை, இந்த மாதுளை பூ மொட்டுக்களை சேகரித்து வெயிலில் இட்டு உலர்த்தி பொடித்து சலித்து வைத்து கொண்டு அவ்வப்போது ஒரு தேக்கரண்டி அளவு சுடுநீரோடோ அல்லது பாலோடோ தேனோடோ சேர்த்து காலை மாலை என்று 2 வேளை உள்ளுக்கு பருகுவதனாலே சளி, இருமல் இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் சளியிலே சேர்ந்து வருகின்ற குருதி, ஹெமப்டிசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நுரையீரலிலே இருந்து வருகின்ற சளி குருதியோடு சேர்ந்து வருகின்ற நிலை, இந்த நிலையை போக்கக்கூடிய ஒன்றாக ஹெமஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இந்த குருதி கசிவை நிறுத்தக்கூடியதாக மாதுளை பூ மொக்கு விளங்குகிறது. உள் உறுப்புகளுக்கு உஷ்ணத்தை தணிவித்து குளிர்ச்சியை தருகிறது, புண்களை ஆற்றுகிறது. உடலுக்கும் சரி வயிற்றுக்கும் சரி இது ஒரு அற்புதமான துவர்ப்பி, அஸ்ட்ரிஞ்சென்ட் என்கின்ற வகையிலே புண்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பட்டாணி, பச்சை பட்டாணி நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இந்த பச்சை பட்டாணி லெக்யூம்ஸ் என்று சொல்லக்கூடிய இப்படி குழல் போன்ற காயாக நமக்கு கிடைக்கிறது. இந்த பச்சை பட்டாணி மிகுந்த புரத சத்துவத்தை பெற்றிருக்கிறது. த கிரீன் பீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. விட்டமின் ஏ, கே, சி மிகுந்ததாக விளங்குகிறது. அதோடு கூட இதில் லியூட்டின், ஜியாசாந்தின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்கின்ற மருத்துவ வேதிப்பொருள் நிறைந்திருக்கிறது. அதை கெரோட்டினாய்ட்ஸ் என்று கூட சொல்லுவார்கள். ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மிகுதியாக இதிலே இருக்கிறது. இதை நாம் அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே சர்க்கரை, குருதியிலே சேருகின்ற சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இது ஒரு பல்கிங் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் ஒரு சஸ்டெயின்டு ரிலீஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே லேசாக சிறிது சிறிதாக செரிமானத்தை அடையக்கூடிய ஒன்றாக இது விளங்குவதனாலே பசியை அடக்கி போதும் என்ற உணர்வை உண்டாக்கி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த பச்சை பட்டாணி விளங்குகிறது. ஹார்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதய நாளங்களுக்கு பலத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிபிட் என்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து குருதி நாளங்களிலே குருதி சீராக பாய
இது வகை செய்கின்ற ஒன்றாக திகழ்கிறது. அதோடு கூட உடலுக்கு பலம் தரக்கூடியதாக, எலும்புகளுக்கு, கண்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. எலும்புகளுக்கு நல்ல வலிமையையும் கண் பார்வை கூர்மையையும் கண் நோய்கள் வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த பச்சை பட்டாணி விளங்குகிறது. உண்பதற்கு சுவையானது, உண்டபின் உடலுக்கு இது மருந்தாகி பல நோய்களை தடுக்கிறது. இதை எப்படி மருந்தாக்கி பார்ப்பது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பச்சை பட்டாணியை பயன்படுத்தி உடல் எடையை அதிகரிக்காமல் உடலுக்கு பலமும் போஷாக்கும் தரக்கூடிய ஒரு சாலட் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த பச்சை பட்டாணி, பொடியாய் நறுக்கிய மாங்காய் அல்லது எலுமிச்சை சாறு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, நெய், கல்லுப்பு, மிளகுத்தூள். நம்ம இதில் பட்டாணி மட்டும்தான் வேக வச்சுருக்கோம். மற்ற பொருட்கள் எல்லாமே பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். வேக வைத்த பட்டாணி எடுத்துக்கலாம். தக்காளி, பொடியாக நறுக்குன தக்காளி, எல்லாமே நம்ம அந்த காய்கறிகளில் தாராளமாக சேர்க்க போகிறோம். கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். குடைமிளகாய், வெங்காயம், பச்சை வெங்காயம், கொத்தமல்லி இலை, இதோட மாங்காய் விட்டமின் சி சோர்ஸ்ன்றதுனால ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்து, சுவையின்மை பசியின்மையை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் நம்ம மாங்காய் சேர்க்குறோம். மாங்காய் கிடைக்காத சமயத்தில் நம்ம எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கலாம். நமக்கு உடலுக்கு ஃபேட்டும் ஒரு நல்ல சோர்ஸ், எனர்ஜி தரக்கூடிய சோர்ஸாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பான இந்த நெய்யை சேர்க்குறோம். நெய்க்கு பதில் நம்ம ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சாலட்க்கு ஆலிவ் ஆயில் சேர்க்கும்பொழுது நல்லாயிருக்கும் சுவை. நெய்யும் சேர்த்துக்கலாம், நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதோட சுவைக்காக உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நம்ம மிளகாய்க்கு பதில் மிளகுத்தூள் சேர்க்குறோம். நம்ம கேப்சிகம் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதோட காரமே போதுமானதாக இருக்கும். அதிக காரம் இல்லாமல் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பச்சை பட்டாணியில் பார்த்தோம்னா விட்டமின் ஏ சத்து, விட்டமின் சி மற்றும் கே சத்து இருக்குது. ரத்தம் உறைவதில் குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா, விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க அடிக்கடி பச்சை பட்டாணி, கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவர்களுக்கு விட்டமின் கே டெஃபிஷியன்சி சரியாகிறது மட்டும் இல்லாமல் ரத்தம் உறைவதற்கான ஒரு மருந்தாகவும் இருக்கும். அதே போல் விட்டமின் ஏ சத்து, குறிப்பாக கரோட்டினாய்ட்ஸ், கண்களுக்கும் தோலுக்கும் நன்மை தரக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பச்சை பட்டாணி வாரம் 2 முறையாவது நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது தோலில் ஏற்படக்கூடிய நோய்கள் கம்மியாகும். அதே போல் கண்களின் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் பச்சை பட்டாணி செயல்படும். பச்சை பட்டாணியில் பார்த்தோம்னா மெக்னீஷியம் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும், இதயத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான படபடப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பச்சை பட்டாணி ஒரு நல்ல ரிச் புரோட்டீன் சோர்ஸாக இருக்கிறதுனால, புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக இது இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இம்யூனிட்டி அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பலம் தரக்கூடிய உணவாகவும் இது செயல்படும். இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, முதியவர்கள் எல்லாருக்குமே ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். இதில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். வேக வைத்த பச்சை பட்டாணியோட நம்ம தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், கேப்சிகம் போன்ற காய்கறிகள் எல்லாமே சேர்த்து அதோட உப்பு, மிளகு, நெய் அல்லது ஆலிவ் ஆயில் சேர்த்து நம்ம ஒரு சாலடாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இது உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு புரோட்டீன் ரிச் டயட்டாக செயல்படும். அதே போல் உடலுக்கு பலத்தை அதிகரிக்கக்கூடிய மருந்தாகவும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கிரீன் பீஸ் என்று சொல்லுகின்ற பச்சை பட்டாணியும் சரி, உலர்ந்த பட்டாணியும் சரி, விட்டமின் ஏ, சி, கே ஆகியவை மிகுந்து இருப்பதனாலே ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தரக்கூடியதாக திகழ்கிறது. இதில் இருக்கின்ற மெக்னீசியம், பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய சத்து பொருட்களும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமில சத்துவமும் குருதி ஓட்டத்தை சீர் செய்வதும் மட்டுமல்லாமல் குருதி அழுத்தம், த பிளட் ப்ரெஷர் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. அதோடு கூட இந்த எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிபிட் என்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக விளங்குகிறது. த லியூட்டின் ஜியாசாந்தின்
என்று சொல்லக்கூடிய சத்து பொருட்கள் கண்களுக்கு மற்றும் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் த பவல் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய வயிற்றினுடைய செயல்பாட்டை சீர் செய்து மலச்சிக்கல் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மொத்தமாக இது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குவதனாலே அவ்வப்போது இந்த பச்சை பட்டாணியை உள்ளுக்கு நாம் உணவாக சேர்த்து கொள்ளுவது பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பச்சை பட்டாணி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.